வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். புது வீடு கட்டணுமா, செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகரை கும்பிடணும். இது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வேணும், அப்படி நிறைய ஆசை இருக்கவங்க முதல்ல முருகரை கும்பிடணும். அந்த முருகருக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமையில் என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அற்புதம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை 9 செவ்வாய்க்கிழமை அப்படியே கண்டினியூவாக செய்யணும். இப்போது செவ்வாய் பகவானுக்கு மிக மிக ஆற்றல் நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய்க்கிழமை. முருகருக்கும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்தது. நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு நிலம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நிர்ணயிப்பது செவ்வாய் பகவான். அதனால் அவரை நினச்சி செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் பல மடங்கு நமக்கு கைமேல் பலனை கொடுக்கும். சொந்த வீடு வேணுமா, கடன் சீக்கிரம் கரைய வேண்டுமா, நிறைய பணம் சம்பாதிக்க வேணுமா அப்படின்ற நோக்கம் இருந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யுங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு செவ்வாய் பகவான் அருள் வேணும், முருகருடைய அருள் வேணும். செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரம்பருப்பு. அதனால தான் நான் துவரம்பருப்பு வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது துவரம்பருப்பு புதுசாக வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி கல்லுப்பு நம்ம வாங்குவோம் புதுசாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில், அந்த மாதிரி துவரம்பருப்பை ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு சின்ன பட்டை, அது நமக்கு இப்போ தேவைங்க. துவரம்பருப்பும் பட்டையும் தான் நமக்கு தேவை. 2 வாங்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் அந்த பட்டை துண்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிவப்பு நிற மார்க்கரில் தான் நான் சொல்கிற நம்பரை நீங்கள் எழுதணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவப்பு நிற மார்க்கரை தான் எழுதணும். ஏன்னா சிவப்பு நிறம் மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு வரும் அந்த நிறம். அதனால தான் சிவப்பு நிற மார்க்கரில் தான் எழுத சொல்கிறது. அப்புறம் ஏன் மார்க்கர்னால் அது அழியக்கூடாது, அதனால தான். இப்போது நான் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டை துண்டில் சிவப்பு நிற மார்க்கரில் இப்போ சொல்ல போகிற நம்பர் எழுதணும். என்ன நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 999 ZH, அப்புறம் 99 ZH, அப்புறம் 9 ZH. இதுதாங்க நம்பர். திரும்ப சொல்கிறேன், 999 ZH, 99 ZH, 9 ZH. இதுதாங்க நம்பர். இந்த நம்பரை ரெட் கலர் மார்க்கரில் அந்த பட்டை துண்டில் எழுதிடுங்க. இப்போ எழுதி வச்சிட்டிங்களா? பிரியாணிக்கு பயன்படுத்தலையா அந்த பட்டை துண்டு தான். நான் சுருள் பட்டை பற்றி பேசல, சாதாரண பட்டை துண்டில் தான் இது நீங்கள் இந்த நம்பரை எழுதணும். இப்போது துவரம்பருப்பு வாங்கிட்டீங்க, பட்டையில் பேர் எழுதிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம துவரம்பருப்பு கொட்டுவோம் இல்லையா, டப்பா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் நம்ம இந்த பட்டையில் நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு வந்த துவரம்பருப்பை கொட்டிடுங்க. இந்த துவரம்பருப்பை டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. இப்படி நீங்கள் பட்டை துண்டை வச்சு அந்த துவரம்பருப்பை டப்பாவில் வைக்கும்போது உங்களுடைய கோரிக்கையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. மனசில் நினச்சிக்கோங்க, நம்ம சொந்த வீடு கட்டணும், எனக்கு சொந்த நிலம் வாங்கணும், எந்த தடையும் வரக்கூடாது, வருமானத்தை வந்துகிட்டே இருக்கணும், கடனெலாம் திருப்பி கொடுக்கணும், மொத்தத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை அப்படி சொல்லிகிட்டே அந்த துவரம்பருப்பை அந்த டப்பாவில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கோங்க, செவ்வாய் பகவானையும் மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் கஷ்டத்திற்கு கருணை காட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பரிகாரம், இதுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் செய்யலாங்க. அதுவும் செவ்வாய் ஓரையில் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் ஓரை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 to 7 வரும்.
அப்புறம் 1 to 2 வரும், அப்புறம் 8 to 9 வரும். இது தாங்க செவ்வாய் ஓரை. இந்த நேரத்தில் செஞ்சால் இன்னும் விசேஷம். அப்புறமா இந்த பழைய பட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு நம்ம காலி பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் கீழே இருக்க பட்டை என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பட்டையை மந்த்லி ஒன்ஸ் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. போட்டுட்டு புதுசாக ஒரு பட்டையை வாங்கிட்டு வந்து எழுதி, இதே நம்பர் எழுதி, அதை இதே மாதிரி துவரம்பருப்பு டப்பா அடியில் வச்சு நீங்கள் மறுபடியும் துவரம்பருப்பு வாங்கி கொட்டி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி மாதம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க, மறக்கவே மறக்காதீங்க. ஸோ மனசை திருப்தி அடைகிற அளவுக்கு நமக்கு பணம் வரும், நம்மளோட பிரச்சனை தீரும், சொத்து சுகம் வாங்கணுமா அதுவும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறும்.